அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர் vs சிஎஸ்கே மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்துட்டு கவுஹாட்டியில் நடக்குது, அசாமில் நடக்குது. ஸோ இது யாருக்கு ஹோம் கிரவுண்ட் மேட்ச் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியல. இன்றைக்கி வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டெலகிராம் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் வந்துட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்து இந்த மேட்ச்சில் யார் பிளேயிங் லெவனாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத ஒரு 2-3 நாளாக இந்த பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்க, அந்த பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு அனுமானத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த பிளேயிங் லெவன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் அந்த புது பிளேயருடைய இந்த அவங்களுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரெஸ்பான்சஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது. வியூஸ்லாம் எல்லாருமே வந்துட்டு டெலகிராம் சேனல்லே பார்த்துக்கிறீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் வியூஸ் ஏறவே மாட்டேங்குது. ஸோ சரி, இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் போவோம். குட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னா இன்றைக்கி எந்தெந்த பிளேயருக்கு நல்லா இருக்குன்னா சஞ்சு சாம்சங், ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் வந்துட்டு பிரசாந்த் வீர், ராகுல் சஹர், ரியான் பராக், அப்புறம் துருவ் ஜுரேல், இவங்களுக்குலாம் வந்துட்டு இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது போக இப்போ நம்ம என்ன தான் குட் பிளேயர்ஸ் இப்போது கடந்த 2 மேட்சாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுக்குற பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 75% அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா சூப்பராக விளையாடுறாங்க. ஸோ நம்ம ரிஸ்க் கேட்டகரியிலையும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் 11 டீம் நல்லா வரும். அது போக இன்னொன்று என்னென்னா, இப்போ அடுத்ததாக ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷிம்ரன் ஹெட்மயர், ரவி பிஷ்னாய், துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் வந்துட்டு சந்தீப் சர்மா, நன்ரே பர்கர், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் தட் நம்ம வந்து டெலகிராம் சேனலில் ஒரு ஈஸியாகவே கொடுத்துட்றோம். அதாவது வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடுங்க சொல்கிறது போக இந்தந்த பிளேயர்ஸை நீங்கள் உங்களோட ட்ரீம் டீமில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். கேப்டன், வைஸ் கேப்டன் முதற்கொண்டு ஒரு 5 டீம் கொடுக்குறேன். அதாவது அது எப்படின்னா, இப்போ ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் அப்படிங்கிற கேட்டகரியிலே ஒரு டீமு, அப்புறம் சேஃப் பெட்டு, அப்புறம் வந்து ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 கேட்டகரி கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ரிஸ்கி கேம்பிளில் வந்துட்டு சிவம் தூபே, மேத்யூ ஷார்ட், கலீல் அகமத், மேட் ஹென்ரி, அப்புறம் வந்து அகில் ஹுசேன், சர்ஃபராஸ் கான், இவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இப்போ பிளேயிங் லெவனே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 13 பிளேயர் எடுத்திருப்பேன். ஸோ அவங்க வந்து எந்த நேரத்தில் யாரை மாற்றுறாங்கன்னு தெரில. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த விவேக் சொல்லுவார்ல, நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நான் அந்த போர்டை வச்சு ஓட்டுவேன், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பிளேயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமை வந்து போட்டுக்கலாம். அடுத்த ரிஸ்கி கேம்பிளில் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்துட்டு வைபவ் சூரியவன்ஷி, தர்ஷன் சனக்கா, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க. அதுவும் இன்னொன்று என்னென்னா, ரவீந்திர ஜடேஜாவை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு 75% அவாய்டு தான் போட்டிருக்கு. அதனால் ரவீந்திர ஜடேஜா பெருசாக ஃபார்மில் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து அவாய்ட் பிக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட், நூர் அகமத், கார்த்திக் சர்மா, ஜெய்மி ஓவர்டன், அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது ஜோதிட கருத்து. மொரோவர் அவங்க வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்கங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போக ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சிஎஸ்கேவோட கேப்டனாக இருக்கிறனால மேபி கேப்டன் ஜாதகம் இன்றைக்கி பேசப்படாதனால சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் டீம் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி ஆர்ஆருக்கு ஜோதிட ரீதியாக 9 பிளேயருக்கு வந்து நல்லா இருக்குது, 4 பிளேயருக்கு வந்து சிஎஸ்கேல நல்லா இருக்குது. ஸோ இதுலேயே வந்துட்டு ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்குன்ட்டு. அப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் பேட்டிங், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா? பாக்ஸ் போட்டிருந்ததுன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைன்னா அவங்க நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுஷ் மாத்ரேக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. ரவி பிஷ்னாய் 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் வந்துட்டு தர்ஷன் சனக்கா வந்து செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது செகண்ட் பேட்டிங்கில் பவுலிங் பண்ணால் மட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணால் மட்டும் நல்லா இது பண்ணுவார், நல்லா விளையாடுவார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரெடிக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரீம் 11 டீமு, அப்புறம் ஏதாவது பிளேயர்ஸ் அப்டேட் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி.